வணக்கம். மூன் செய்திகள் வாசிப்பது ஷாருக். விரிவான செய்திகள். தமிழக IAS, IPS மற்றும் IFS அதிகாரிகளுடன் இரண்டாவது நாளாக முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நேற்று தமிழக IAS, IPS மற்றும் IFS அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியது. இந்நிலையில் இரண்டாவது நாளான இன்று காலை நடைபெற்ற முதல் அமர்வில் தமிழக IPS அதிகாரிகள் பங்கேற்றனர். காலை 9:30 மணி முதல் மதியம் வரை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சட்ட ஒழுங்கை பராமரிப்பது, காவல்துறையில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியது. இதனையடுத்து மதியம் 2:30 மணி முதல் 3:30 மணி வரை மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தின் பொழுது வனத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மற்றும் மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியது. மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு திட்டங்களை அமுல்படுத்துவது, நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொள்வது குறித்து அதிகாரிகளின் கருத்துக்களை முதலமைச்சர் விஜய் கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக ஆட்சியில் 5 ஆண்டு காலம் ஊழல் நடைபெற்றதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே சாலவாக்கம் பகுதியில் நடைபெற்ற மதிமுக கட்சி நிகழ்ச்சியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சியின் மீது மக்கள் வெறுப்பின் உச்சத்தில் இருந்தனர். திமுக ஆட்சியில் ஒரு சதுர அடிக்கு இவ்வளவு கமிஷன் என கணக்கிட்டு லஞ்சம் பெற்றார்கள் எனவும், கமிஷன், கட்டிங், கரப்ஷன் என இருந்தது என கூறிய அவர், முதல்வர் விஜய் வந்தவுடன் அதையெல்லாம் ஒழித்துவிட்டார் என தெரிவித்தார். மேலும் தாவேகாவுடன் மதிமுக கூட்டணி வைத்துள்ளதாகவும், இந்த 5 ஆண்டுகள் மட்டுமல்ல அடுத்த 5 ஆண்டுகளும் விஜய்தான் முதல்வர் என தெரிவித்தார். இதனிடையே கமிஷன், கட்டிங், கரப்ஷன் செய்த திமுக கூட்டணியில் இருந்தது ஏன், அப்பொழுது ஏன் பேசவில்லை என்று செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதனால் கோபமடைந்த வைகோ, கூட்டணியில் இருந்தபோது திமுகவை பற்றி பேசுவது அயோக்கியத்தனம், அது அரசியல் தர்மமும் நாகரிகமும் கிடையாது என தெரிவித்த நிலையில் பத்திரிகையாளரை மதிமுகவினர் தாக்க முயற்சித்தனர். இந்த நிலையில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து பத்திரிகையாளரை பாதுகாப்பாக வெளியில் அழைத்துச் சென்றனர். இதனால் மதிமுகவினருக்கும் பத்திரிகையாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸில் ஒரே அணிதான் இருக்கிறது, அது ராகுல் காந்தி அணி என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வ பெருந்தகை சிறப்பாக செயல்பட்டார் எனவும், 59 ஆண்டுகளுக்கு பிறகு கனவு நிறைவேறியிருக்கிறது, இரு கண்கள் போல் 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என கூறினார். மேலும் காங்கிரஸில் ஒரே அணிதான் இருக்கிறது, அது ராகுல் காந்தி அணி எனவும், எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியதற்கு தோற்றவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். 3 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரும், 6 மாதத்தில் இடைத்தேர்தல் வரும், 3 ஆண்டுகள் கழித்து நாடாளுமன்ற தேர்தல் வரும், ஆனால் ஜெயிக்கப் போவது எங்கள் கூட்டணிதான் என்று அவர் கூறினார். 2 விஷயம் நேரத்துக்கு பதில் சொல்லிட்டேன், திருப்பி சொல்றேன். ஒன்னு வந்து என்னன்னா, தோத்துட்டோம்னாவே இப்படித்தான் பேசுவோம் நம்ம. அதனால என்னன்னா அது ஒரு சிண்ட்ரோம். அதனால அந்த சிண்ட்ரத்தை நீங்க தயவுசெய்து குறையா பார்க்காதீங்க. என்னன்னா நாங்க வந்து மக்கள் இந்த ஜனநாயகத்தினுடைய மன்னர்கள், அவங்க போய் வரிசையில் நின்று வாக்களிச்சுட்டு வந்துட்டாங்க. தேடி திறந்து பார்த்தா 1,70,2 பேர் ஓட்டு போட்டாங்க. அதனால நீங்க அதிர்ச்சியில உட்காந்துட்டு என்னடா இப்படி போட்டாங்களே, நாங்க அவங்ககிட்ட போய் ஓட்டு கேட்டோமே, இவன் போடல, இவன் காசு கொடுத்தோமே, அவன் போடல, இந்த கணக்கெல்லாம் இருக்கும். சிண்ட்ரம் தான், இது ஒரு பெரிய பிரச்சனை தான். யோசிச்சு முடிவு பண்ணட்டும், அதை பத்தி நம்ம ஒண்ணு சொல்லல. 2வது கேள்விக்கு, தேர்தல் வரும்,
3 மாசத்துல தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வரும், 6 மாசத்துல இடைத்தேர்தல் வரும், 3 வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் வரும். ஜெயிக்க போறது யாருக்குன்னு இதான கேள்வி. தேர்தல் வரும், ஆனா ஜெயிக்க போறது இந்த கூட்டணியா இருக்க போகுது. இந்த கூட்டணி ஏனென்றால் மிகப்பெரிய அளவில் ஊழல் லஞ்சம்ங்கிறத இந்த கடந்த 45 நாட்களில் மிகப்பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா மாற்றமா பாக்குறோம். அதே மாதிரி அப்ரோச்சுங்கிறது, இந்த கவர்மெண்ட் அப்ரோச்சுங்கிறது மாறி இருக்கு. ஊழல் ஜீரோ டாலரன்ஸ் ஆன் கரப்ஷன்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு புதிய மேட்ரு. தமிழ்நாடு ஏறக்குறைய 40-45 வருஷங்களா ஊழல்ல அந்த கட்சி 7% இருந்தாங்க, அடுத்த கட்சி 9% ஆக்குனாங்க, அதுக்கு அடுத்து 12% ஆக்குனாங்க, அதுக்கப்புறம் 18 ஆக்குனாங்க, அதுக்கு அடுத்து 26 ஆக்குனாங்க, 26ல இருந்து 34 ஆக்குனாங்கிற அந்த ஃபாஸ்ட்ல போயிட்டு திடீர்னு மீட்டர் டவுன் ஆயிருக்கு. அதனால மீட்டர் டவுன் ஆன உடனே தமிழ்நாட்டில் மாற்றம் மிகப்பெரிய கீழே உள்ள மக்கள்கிட்ட பேசும்போது மிகப்பெரிய நம்பிக்கை தெரியுது. அதுதான் மிகப்பெரிய மாற்றம் நான் நினைக்கிறேன். இன்னும் சில ஆண்டுகளில் திமுகவும் அதிமுகவும் பாஜகவுடன் இணைந்துவிடும் என மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக மற்றும் அதிமுக இணைந்து ஆட்சியை பிடிக்க முயற்சி செய்யும் நிலையில்தான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து வெளியேறி வருகின்றனர் எனவும், தங்களின் சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக மு.க.ஸ்டாலினும் எடப்பாடி கே. பழனிசாமியும் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் இன்னும் சில ஆண்டுகளில் திமுகவும் அதிமுகவும் பாஜகவுடன் இணைந்துவிடும் என கூறிய அவர், கூட்டணி கட்சிகளின் முழு ஆதரவுடன் தாவேக ஆட்சி நடைபெறும் என தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் ஐயா காதர் மைதீன் அவர்களுடைய பேட்டி பார்க்க முடிஞ்சது. அதாவது அதிமுகவும் திமுகவும் ஒன்றாக சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள். இதை நாங்கள் கடந்த 1 மாதமாக சொல்லிட்டு வரோம். இவங்க என்ன செஞ்சாங்க, 2 பேரும் சூழ்ச்சியாக என்ன செஞ்சாங்க, இதை பின்னாடி இருந்து திட்டமிட்டு வகுத்தது யார்? பாரதிய ஜனதா கட்சி. பின்னாடி இருந்து திட்டமிட்டு அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் திமுக 3 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க மறைமுகமாக பாரதிய ஜனதா பின்னாடி இருந்து அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க நான் சொன்னோம். அதுதான் இன்றைக்கி ஐயா காதர் மைதீன் அவர்கள் வெளிப்படையாக இன்றைக்கி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அது சில நிமிடங்கள் பார்க்க முடிஞ்சுது. இந்த சூழ்ச்சியின் காரணமாக எப்படி திரு எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் அவங்களுடைய குடும்பங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க பாரதிய ஜனதா கட்சியோட முழு ஆதரவுடன் ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்களோ, அதனால தான் அவங்க கூட்டணி கட்சியிலேருந்து அவ்வளோ பேர் இன்றைக்கி வெளியே வந்ததுக்கான முக்கிய காரணம். இதான் நாங்கள் 1 மாதம் சொல்லிட்டு வரோம். இன்றைக்கி அதற்கான உண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர துவங்கி இருக்குது. ஏன்னா இது அவங்க முழு வீச்சில் அந்த முயற்சியை எடுத்தார்கள். எனக்கு கவுண்டிங் முடிஞ்ச அடுத்த நாளிலிருந்து இவர்கள் எல்லாம் எப்படியாவது தமிழக வெற்றி கழகம் வரக்கூடாது, எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்ற ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும் வச்சுக்கொண்டு முழுமையாக அவங்க இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள். அதுக்கு முழு அளவில் அவங்களுக்கு டெல்லியின் ஆதரவு இருந்துச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி கூட்டணி கட்சியிலேருந்து வெளியே வரும் வேலைகளை செஞ்சு கொண்டு இருக்காங்க. முன்னாடி இருந்து அவங்களுடைய கூட்டணியிலேருந்து எல்லாரும் வெளிவந்ததுக்கான முக்கிய காரணம் ஒரே ஒரு காரணம் தான். இவ்வளோ பேர் ராஜினாமா செய்கிறதுக்கும் காரணம் தான். ஏன்னா எப்படி புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் அவர்களும் தீய சக்தின்னு திமுக சொன்னாங்களோ, அதே தீய சக்தியோடு இன்னைக்கு கூட்டணி சேர இவங்க 2 பேரும் இவங்கெல்லாம் தயாராக இருக்காங்கன்றப்போ எப்படி அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் அங்கே இருக்கிற மூத்த நிர்வாகிகள் தயாராக இருப்பாங்க? ஸோ இதுதான் முக்கிய காரணம். அவங்க இன்றைக்கி ஒரு தீய சக்தின்னு சொன்ன திமுகவோடு கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க திரு எடப்பாடி அவர் முயற்சி செஞ்சால் எப்படி அங்கே இருக்கிற மூத்த நிர்வாகிகள் அம்மாவோட பயணித்தவங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட பயணித்தவங்களாம் எப்படி அவங்க அந்த கட்சியில் தொடருவாங்க? ஸோ அதான் முக்கிய காரணம் அவங்களாம் ராஜினாமா செய்வதற்கு. இன்றைக்கி முன்னாடி எங்களுடைய தலைவர் சொன்னார், இந்த மாதிரி போட்டி டிவிகேக்கும் திமுகவும் தான். இன்றைக்கி போய் இவர்கள் செஞ்ச கூத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போட்டி டிவிகேக்கும் மொத்த தீய சக்தியும் மொத்த உருவமாக எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. ஸோ இன்னும் போன வாரம் நாங்கள் திரும்பவும் சொன்னோம், இன்னும் அந்த முயற்சியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். இன்னும் எப்படியாவது குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்கும் முயற்சிகளை திமுகவும் திரு ஸ்டாலின், திரு உதயநிதி மற்றும் திரு எடப்பாடி அவர்களின் மகன் 4 பேரும் ஒரு சில தொழிலாளர்களுடன் சேர்ந்து இந்த முயற்சியை இன்றும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கி காரணத்தை சொல்லியிருக்கிறார். பட் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இன்டர்னல் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இவர்கள் தீவிரமாக முயற்சி செய்தார்கள். பட் மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக மற்ற கட்சியினர் மற்ற கட்சி அவங்களுடைய கூட்டணி கட்சியினரே தயாராக இல்லை. அதனால இந்த கூட்டணி எங்களுடன் சேர்ந்து இன்றைக்கி ஆட்சி அமைக்க
ஒன்றாக இருந்தால். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இவர்கள் செய்த ஒரு விஷயத்தால் இனிமேல் தமிழகத்தில் என்றைக்குமே கூட்டணி ஆட்சி தான் என்பது உறுதியாக இருக்கிறது. ஸோ இந்த விஷயம் வெளியே வந்திருக்கிறது. கண்டிப்பாக தமிழக மக்களும் இதை நன்றாக புரிந்து கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆளுநரை நேற்று சந்தித்தது மரியாதை நிமித்தமானது என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை மாநில கல்லூரியில் முன்னாள் மாணவர்களின் சார்பாக 52 மரக்கன்றுகள் நடுதல், இரத்த தானம் செய்தல் மற்றும் மனித உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றல் உள்ளிட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆளுநரை நேற்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம் என்றும் புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் ஆளுநரை சந்திப்பது மரபு. அப்படி சந்தித்து சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவித்தோம் எனவும், வருகின்ற காலங்களில் தொடரும் சட்டப்பேரவை தொடர் மிகவும் நேர்த்தியாகவும் மக்களின் பிரச்சினைகளை பேரவையில் முறையாக விவாதிக்கும் வகையிலும் நடைபெறும் எனவும், அதற்கு எங்களுடைய முழு ஆதரவை தருவோம் என்று ஆளுநரிடம் கூறினோம் என தெரிவித்தார். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுடைய 52வது பிறந்தநாள் விழாவை பிரசிடென்சி காலேஜ், தமிழகத்தில் மிகவும் பழமை வாய்ந்த கல்லூரி, மாநில கல்லூரி பிரசிடென்ட்ஸ் காலேஜ் முன்னாள் மாணவர்களின் சார்பாக இன்று முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கிறது. இரத்த தான முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆர்கான் டொனேஷன்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று மாண்புமிகு ஆளுநரை சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர், பேரவைத் தலைவர் அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அவர்களும், சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு நிர்மல் குமார் அவர்களும், உயர்கல்வித்துறை அமைச்சரும் நானும் மரியாதை நிமித்தமாக மாண்புமிகு ஆளுநரை சந்தித்தோம். அவ்வளவுதான். ஏனென்றால் இந்த அரசு, புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் மாநில ஆளுநரை சந்திக்க வேண்டும் என்பது மரபு. அந்த மரபின் அடிப்படையில் நாங்கள் சந்தித்தோம். சந்தித்த பொழுது அவருக்கு சட்டமன்றத்தில் அவருடைய பேருரை ஆற்றியதற்காக கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவித்து சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு மரியாதை நிமித்தமாகத்தான் சென்று அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்தோம். வருகிற காலங்களில் தொடருகிற சட்டமன்றம் மிகவும் நேர்த்தியாகவும் மக்களுடைய பிரச்சனைகளை ஜனநாயக முறையில் சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும். அதற்கு தமிழக அரசு எங்களுடைய முழு ஆதரவை கவர்னர் அவர்களுக்கு தருவோம் என்று நாங்கள் சொன்னோம். மாண்புமிகு கவர்னர் அவர்களும் இந்த அரசு சிறப்பான அரசு, சிறப்பாக செயல்படுகிறது, இந்த அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடர் மிகச் சிறப்பாக நடக்கும், அதற்கு என்னுடைய முழுமையான ஆதரவை தருவேன் என்று மாண்புமிகு ஆளுநர் சொல்லியிருக்கிறார். நன்றி, வணக்கம். அதிமுக துணை பொதுச் செயலாளர் பதவியை ஏற்கப் போவதில்லை என்று முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி காரணமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக SP வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் பிரிந்து சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்ததைத் தொடர்ந்து அதிமுகவில் EPS அணி, SP வேலுமணி அணி என இரண்டாக பிரிந்தது. SP வேலுமணி அணியில் CV சண்முகம், C விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் பலர் இருந்தனர். இதன் பின்னர் பல்வேறு கட்ட அரசியல் நகர்விற்கு பின்னர் இரு அணிகளும் இணைந்தன. இதனிடத்து அதிமுகவில் கட்சி பதவிகள் பறிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகளுக்கு கடந்த வாரம் மீண்டும் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அதிமுக துணை பொதுச் செயலாளராக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் SP வேலுமணி ஆதரவாளர்களுக்கு மீண்டும் பதவி வழங்கப்படாததால் அவர் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் கட்சி நிர்வாகி கூட்டத்தில் SP வேலுமணி பேசிய வீடியோ ஒன்று வைரலாக பரவி வருகிறது. அதில், என்னை நம்பி வந்தவர்களை விட்டுவிட்டு நான் மட்டும் பதவியை ஏற்க தயாராக இல்லை, என்னுடன் வந்த 30 மாவட்ட செயலாளர்களுக்கும் பதவி கொடுக்கவில்லை, நான் மட்டும் எப்படி துணை பொதுச் செயலாளர் பதவியை ஏற்க முடியும் என்று அவர் பேசியுள்ளார். ஏன் அதிமுக நீங்களே வந்து திமுக நீங்களே சொல்றீங்களா? பதவி ஏத்துக்கல, என்னை நம்பி வந்த மாவட்ட செயலாளர் கைவிடப்பட்டாங்க, மாவட்ட செயலாளர் கைவிட்டு சொல்லுங்க. அதிர்ச்சியில் அவ்வளவுதான். நீங்க வந்து மீடியாவே வந்து அதிமுக
நாங்களும் இருக்கக்கூடாது முடிவு பண்ணி போடுறீங்களா காலத்துல நீங்களே பிளாஸ்டிக் போட்டுருக்கீங்க. எதா இருந்தாலும் பத்திரிகை சொல்லுவேன். நன்றி நன்றி இருக்கீங்களா? ஒரே சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,04,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில மாதங்களாக வரலாறு காணாத வகையில் உயர்ந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் தங்கத்தின் விலை நேற்று குறைந்திருந்த நிலையில் இன்றும் சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,04,240 ரூபாய்க்கும், கிராமிற்கு 270 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,030 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை குறைந்துள்ள நிலையில் வெள்ளியின் விலையும் குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் சில்லறை வெள்ளியின் விலை 5 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 240 ரூபாய்க்கும், கட்டி வெள்ளியின் விலை 5,000 ரூபாய் குறைந்து ஒரு கிலோ 2,40,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.